கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, தழும்புகளால் குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். என்னோடு கூட சங்கீதம் 136 முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Oh, give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று ஆவலோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர் கிருபை என்றும் உள்ளது. For his mercy endureth forever. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே தேவன் கொடுக்கிற இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ சமூகத்திலே இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் மட்டுமல்ல, ஏன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை, அவர் கிருபை என்றும் உள்ளது. For his mercy endureth forever. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 136ஆம் சங்கீதத்திலிருந்து தேவன் கொடுக்கிற இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 136ஆம் சங்கீதத்திலே
26 முறை இந்த வார்த்தை வருகிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய அற்புதமான கிருபை உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட எப்பொழுதும் உங்கள் மேல் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, for his mercy endureth forever என்று வாசிக்கிற மொழிபெயர்ப்பிலிருந்து சற்று வித்தியாசமாக இன்னொரு மொழிபெயர்ப்பு for his mercies has no end என்று சொல்கிறது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. முடிவில்லாத அவருடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த இரக்கம், அந்த அன்பு, அது அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு. நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை 2, 3 முறை 4 முறை ருசிக்க ருசிக்க திகட்டிவிடும். ஆனால் எப்பொழுதும் என்றும் என்றும் மாறாத திகட்டாத ஒரு அன்பு ஒன்று உண்டானால் அது நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத இரக்கம், கிருபை, தயவு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய எல்லை இல்லாத அன்பிற்காக, இரக்கத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பவுல் இந்த எல்லையில்லாத அன்பை பற்றி சொல்லும் பொழுது எபேசியர் 3:19 அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு என்று சொல்கிறார். எத்தனை அற்புதம்! எபேசியர் 3:18 அப்படிதான் சொல்கிறது. அந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து, இயேசுவினுடைய தயவு, இயேசுவினுடைய இரக்கம் அது எல்லைக்கு அப்பாற்பட்டது. அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் தேவ ஜனத்தை ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்தார். ஆண்டவருடைய அற்புதமான இரக்கத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிற கட்டளைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய வாக்குத்தத்தத்திற்குரிய கட்டளை என்ன? 136ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலேயே அந்த கட்டளை அமைந்திருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் என்பதுதான் கட்டளை. தேவனை துதிப்பது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! 136ஆம் சங்கீதத்திலே 26 முறை மீண்டும் 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 வருகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான இரக்கத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிப்பதுதான் அவர் உங்கள் மேல், என் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. நாம் தேவனை துதிப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து தேவ கட்டளை எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான கிருபைகளை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 136ஆம் சங்கீதத்தில் தேவனை துதிப்பதற்கான காரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 136ஆம் சங்கீதத்திலே தேவனை துதிப்பதற்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 3 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு கர்த்தரை துதியுங்கள். Praise Jesus. இந்த 136ஆம் சங்கீதத்தை கருத்தாய் வாசித்து பாருங்கள். முதல் 9 வசனம் மகத்துவமானவரை பற்றி சொல்கிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் மாட்சிமை பற்றி சொல்லுகிறது. 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் மகிமை உள்ளவரை பற்றி சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் தேவனை துதிப்பதற்கான பல காரணங்களிலே 3 காரணம்: அவர் மகத்துவமானவர், அவர் மாட்சிமை உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்பர் 1, அவர் மகத்துவம் உள்ளவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது
அவருடைய மகத்துவத்தை பார்க்கும் பொழுது பிரமித்து அவரை நாம் துதிக்காமல் இருக்கவே முடியாது. முதல் 3 வசனம், அவர் பெயரில் மகத்துவம் உள்ளவர். கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் என்று முதல் 3 வசனம் அப்படி சொல்லுகிறது. இது எதை காட்டுகிறது? அவரே துதிக்கு பாத்திரர் என்பதை இந்த பரிசுத்த வேதம் காட்டுகிறது. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர், அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை பாருங்கள். 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பதாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். பாருங்கள், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், சேராபீன்கள், கேருபீன்கள் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர் துதிக்கு பாத்திரர். அவர் பெயரில் மகத்துவமானவர். தங்கள் கிரீடங்களை கீழே கழற்றி வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்களே, எத்தனை அற்புதம்! அவர் பெயரில் மகத்துவம் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் செயலிலும் மகத்துவம் உள்ளவர். 4ஆம் வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 4ஆம் வசனம் சொல்கிறது, பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, அவர் பெரிய அதிசயங்களை உங்கள் ஊழியத்தின் பாதையில் நடத்துவார். விசுவாசியுங்கள். காரணம், அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். 5ஆம் வசனம் பாருங்கள், வானங்களை ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள். 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் பெரிய சுடர்களை படைத்தவரை துதியுங்கள். பவுல் சொல்கிறார், சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்களும் நானும் தான் தேவனுக்கு சுடர்களாயிருக்கிறோம். சுடர்களை படைத்தவரை துதியுங்கள். அவர் செயலில் மகத்துவமானவர். இருளின் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:9 சொல்கிறதே. பெரிய சுடர்களை படைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா! அவர் மகத்துவமானவர் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்வது எத்தனை ஆச்சரியம்! எத்தனையோ ஜீவனுள்ள சாட்சியை நாம் பார்க்க முடியும். ஒரு நாள் அந்தகாரமாயிருந்தேன், இருளில் இருந்தேன், ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தேன். ஆனால் இருளாய் இருந்த என் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்றி அநேகருக்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கொடுக்கிற சுடராய் என்னை வைத்திருக்கிறார் என்று எத்தனையோ அற்புத விதமான சாட்சி. காரணம், அவர் செயலில் மகத்துவமானவர். பெரிய சுடர்களை படைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, கர்த்தர் உன்னை சுடராய் பயன்படுத்த விரும்புகிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். அன்பு வாலிப மகளே, கர்த்தர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற பெரிய சுடராய் உன்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா! அவர் செயலில் மகத்துவமானவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் செயலில் மகத்துவமானவர், அவர் பெயரில் மகத்துவமானவர். ஆகவேதான் முதல் 9 வசனம் அவரை துதிப்பதற்கான காரணங்களில் ஒன்று, அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் மகத்துவமான தேவன். He is magnificent. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, அவர் மாட்சிமை உள்ளவர். 136ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் அவருடைய மாட்சிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். He is majesty. ஆமென். 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் வைராக்கியத்தில் மாட்சிமை உள்ளவர். 10ஆம் வசனம் பாருங்கள், தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். 11ஆம் வசனம் பாருங்க, எகிப்தியர் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். 12ஆம் வசனம் பாருங்க, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இதை செய்தவரை துதியுங்கள்.
என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நீ போக விடேன் என்பாயாகில் வாதைகளை அனுப்புவேன் என்று சொல்லி 10 வாதைகளை அனுப்பி 10வது வாதையாக தலைச்சன்களை சங்கரித்து தம்முடைய பிள்ளைகளை புறப்பட பண்ணினாரே. வைராக்கியத்தில் மாட்சிமை உள்ளவர். எகிப்தின் நடுவிலிருந்து தம் ஜனத்தை புறப்பட செய்தவரை துதியுங்கள். அவர் மாட்சிமையுள்ளவர். அவருடைய மாட்சிமை வைராக்கியத்திலே மாட்சிமை உள்ளவர். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். செய்கையிலே மாட்சிமை உள்ளவர். செய்கையிலே மாட்சிமை உள்ளவர். 13ஆம் வசனம், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள். 14ஆம் வசனம், இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். 15ஆம் வசனம், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். 16ஆம் வசனம், வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பாருங்கள், His Majesty, அவருடைய மாட்சிமை, அவர் செய்கையிலே மாட்சிமை உள்ளவர். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தது மட்டுமல்ல, சிவந்த சமுத்திரத்திலே தன் ஜனங்களை நடக்க பண்ணி, அதே பிரித்த சிவந்த சமுத்திரத்திலே எதிரிகளை கவிழ்த்து போட்ட செய்கையிலே மாட்சிமையுள்ளவர். வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு தாயே, கண்ணீரோடு என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல் மாறிவிட்டதே, என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லையே, திரும்பி பார்க்கிற ஒரு இடத்திலும் வழி காணோமே என்று தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வனாந்திரத்திலே உனக்கு ஒரு வழி உண்டாகும். தைரியமாய் அவரை நம்பி செயல்படு. அவர் செய்கையில் மாட்சிமை உள்ளவர். அல்லேலூயா. 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால், சுதந்தரிக்க வைப்பதில் அவர் மாட்சிமை உள்ளவர். ஆமென். 17ஆம் வசனம் பாருங்க, பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். 18ஆம் வசனம், பிரபல்யமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், பிரபல்யமான ராஜாக்களாகிய பாசானையும் ஓகையும் அழித்தவரை துதியுங்கள். 21ஆம் வசனம், தேசத்தை சுதந்தரிக்க செய்தவரை துதியுங்கள். சுதந்தரிக்க செய்வதில் மாட்சிமை உள்ளவர். தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்களித்து அவர்கள் அந்த இடத்தில் சென்றடைவதற்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய ஸ்லாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தினாரே, எத்தனை அற்புதம்! இன்றைக்கும் பாவம் என்கிற எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கொரு பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானை சுதந்தரிப்பதற்காக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் என்னை அந்த ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும்படி வரப்போகிறார், நான் ஆயத்தப்படுவேன், அவரை சந்திக்க எதிர்கொள்வேன் என்கிற தேவனுடைய சமூகத்திலே அந்த வாஞ்சை, அந்த தனியாத தாகம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதிலே அவர் இன்றைக்கும் பிரியமுள்ளவராயிருக்கிறாரே. இந்த புதிய மாதத்திலும் அவர் மாட்சிமை உள்ள தேவன். அவர் மாட்சிமை உள்ள தேவன். அவர் வைராக்கியத்தில் மாட்சிமை உள்ளவர், செய்கையில் மாட்சிமை உள்ளவர், சுதந்தரிக்க செய்வதில் மாட்சிமை உள்ளவராய் இருக்கிறார் என்பது எத்தனை அற்புதமான ஸ்லாக்கியம்! அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 136ஆம் சங்கீதத்திலே தேவனை துதிப்பதற்கான காரணங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் மகத்துவம் உள்ளவர், ஆகையால் அவரை துதிக்க வேண்டும். அவர் மாட்சிமை உள்ளவர், ஆகையால் நாம் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் மகிமை உள்ளவர், ஆகையால் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆமென். 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் எத்தனை மகிமை உள்ளவர் என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 26ஆம் வசனம் பாருங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
Oh, give thank unto the God of heaven, his mercies endureth forever. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். Oh, give thanks unto the God of heaven. அல்லேலூயா. எத்தனை அற்புதம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். பரலோகம், அங்கு ஒரு வேலை ஒன்று உண்டானால் நாம் அவரை எந்த நேரமும் துதிக்க போகிறோம். பூலோக ஆராதனை பரலோக ஆராதனையினுடைய நிழலாட்டம். இங்கு ஆராதிக்காதவர்கள் அங்கே ஆராதிப்பதற்கு இடமில்லை. ஆக பரலோகம் என்பது துதி நிறைந்த இடம், மகிமை நிறைந்த இடம். துதிகளின் மத்தியில் மகிமையின் நடுவிலே அவர் வாசம் செய்கிறவர், அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. 138ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவனாயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அதைத்தான் 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. Who remembered us in our low estate, for his mercy endureth forever. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு ஒரு உயர்வு வரும்பொழுது, நமக்கு ஒரு புகழ்ச்சி வரும்பொழுது, நமக்கு ஒரு பேர் வரும்பொழுது, நமக்கு பணம் வரும்பொழுது நம்மை தேடி திரளான ஜனங்கள் வந்து நம்மை நினைப்பார்கள். ஆனால் நமக்கு ஒரு தாழ்மை வரும்பொழுது, நமக்கு ஒரு இழப்பு வரும்பொழுது எல்லாரும் நம்மை விட்டு ஓடி போவார்கள். அதுதான் உலகம். ஆனால் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் பாருங்கள், உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை எத்தனை அற்புதம், எத்தனை மகத்துவம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46, 48 ஆகிய வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஏன் மகிமைப்படுத்துகிறது? 48ஆம் வசனம், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கர்த்தர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆகையால் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. காரணம், அவர் மகிமை உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். 136ஆம் சங்கீதத்தினுடைய 24, 25 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள், அவர் எத்தனை மகிமையுள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாமல், தம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களின் கையிலே ஒப்புக்கொடாமல் மீட்டு எடுப்பதிலே அவர் மகிமை உள்ளவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சவுல் அனுதினமும் தாவீதின் உயிரை வாங்க தேடியும் கர்த்தர் தாவீதின் உயிரை சவுல் கையில் ஒப்புக்கொடாதிருந்தார். ஆமென். எனக்கு மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் என்று தாவீது புலம்புகிறான். ஆனால் நடந்தது என்ன? சவுல் தற்கொலை பண்ணி, ஒரு கோழையை போல தற்கொலை பண்ணி அற்பாயுசிலே மாண்டு போனான். ஆனால் தாவீதை பாருங்கள், பூரண ஆயுசு உள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறான். எதிரே செங்கடல். ஈரோத்து பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருக்கிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது 2 பக்கம் மலை, இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. எதிரே செங்கடல், பின்பதாக பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். நடந்தது என்ன? எங்க வழி இல்லை என்று மனிதன் நினைக்கிறானோ அங்கே கர்த்தர் வழியை திறந்தார். அல்லேலூயா. செங்கடலை திறந்து செங்கடலை கடக்க பண்ணி அந்த எதிரிகளையும் செங்கடலுக்குள் நுழைய வைத்து
பாதி கடல் தாண்டும் பொழுது கடலிலே அவர்களை அமிழ்த்தி போட்டாரே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் பொழுது எகிப்தியர் பிரேதங்களாக கடற்கரை ஓரத்திலே கிடந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து பிரமித்தார்கள். தம் கையிலே தம்முரு எடுத்துக்கொண்டு மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் தேவனை பாடினார்கள். அவர்கள் பாடின பாடல்தான் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் 21ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே அமிழ்த்தி போட்டார், சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள், காரணம் அவர் மகிமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உள்ளவர். ஆமென். கர்த்தரை துதிப்பதற்கான காரணம் 136ஆம் சங்கீதத்திலே அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மாட்சிமை உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியிலே தங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ கரம் அமர்வதாக. தேவனே, உம்மை துதிப்பதற்கான காரணங்கள் எண்ணற்றவை. 136ஆம் சங்கீதத்திலே உம்மை துதிப்பதற்கான காரணங்களை தியானிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், மகிமை உள்ளவர். ஆகையால் கர்த்தரை துதியுங்கள் என்று உம்முடைய பிள்ளைகளுமே புகழ்ந்து பாடினது போல உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.